இதுதாங்க அந்த காட்டிரம்பத்தில் சும்மா எவ்வளோ பெருசுங்க. கைஸ் நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் வழி தான் நம்ம சூஸ் பண்ணி எப்பவுமே போயிட்டு இருக்கிறோங்க. பார்த்தீங்களா, தரமான ஆஃப் ரோடுங்க. ஹலோங்க, நான் உங்கள் ஐடியாலப்பா இல்லை எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான ஸ்பாட்டை சூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த வாரம் நம்ம என்ன குக் பண்ணுறோம், நூடுல்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம குக் பண்ணுறதை விட நம்ம சூஸ் பண்ணிக்கிற ஸ்பாட்டுக்கு பார்த்திங்களா சும்மா வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஒரு பேக் வீல் காட்டுறேன். பார்த்திங்களா, நம்ம ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாயிருச்சு, அங்கே தான் வந்திருக்கோம். ஈவினிங் டைம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பறவைகள், இந்த விலங்குகள் சொல்லுவோம்ல தண்ணி குடிக்கிறதுக்கு வரன்ட்டு, பார்த்திங்களா இதெல்லாம் அதோடய கால் தடம் தான் பூராமல். பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, தண்ணி ஓரத்தில் தான் வந்து இது தண்ணி குடிச்சிட்டு போகும். கேமராவில் தெரியுமா இல்லையான்னு தெரிலங்க. அங்கே கொஞ்சம் லாங்கில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பக்கம் பூரா பேர்ட்ஸ் தான் கொண்டிருக்கு. பார்த்திங்களா, ஜூம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், செமையாக இருக்குது. கைஸ் நம்ம தண்ணி ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வச்சு பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலேருந்து கொஞ்சம் அப்படியா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மலை தெரியுது பார்த்திங்களா, அந்த மலையில் தான் வச்சு நம்ம சமைக்க போகிறோம். சமைச்சு இங்கே ஓரத்தில் வச்சு தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். இதுதான் நம்ம ஃபுல் வீடியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அடர்ந்த காடு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மலை, கீழே தண்ணி. பார்த்திங்களா லொக்கேஷனே பார்த்திங்களா சும்மா வேறு லெவலில் இருக்குது. தண்ணி வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி நிற்கிறோம் பார்த்திங்களா, இந்த இடம் பூரா தண்ணியில் மூழ்கிடும். பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வந்து இது தெரிய வரும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மருங்கிறதுனால தண்ணி ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அதனால தான் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியுது, வச்சு குக் பண்ண முடியுது. இல்லைனா பார்த்திங்கன்னா அந்த காடுக்கு பார்த்திங்களா, காடு ஃபுல்லாமே தண்ணி கவர் ஆகிரும், நம்ம இந்த சைடில் வரவே முடியாது. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவு, அதனால் நம்ம போகிறோன்னு சொன்னோன்னே அப்படியே நம்ம கூட பையன் வந்துட்டாங்க. அதனால் பையனை சேர்த்து கூப்பிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நம்மளுக்குன்னே ஒரு 3 மரம் வந்து வளர்ந்து வந்த மரம் இருக்குது, அதுக்கடியில் தான் நம்ம வச்சு சமைக்க போகிறோம். யாரோ நம்மளுக்காகவே ஆல்ரெடி அடுப்பை வந்து ரெடி பண்ணி விட்டு போய்க்கிறாங்க. கைஸ் நம்ம வரும்போது எப்பவுமே சும்மா வரலைங்க, இந்த குடலோடு வந்திருக்கோம். வீடியோ பார்க்குற நீங்கள் 90 கிட்ஸ் வந்தால் கண்டிப்பாக அந்த குடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கைஸ் அடுப்பில் நம்ம சட்டி வச்சு பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குதுங்க. சமைக்கிறதுக்காக விறகு ரெடி பண்ணி வச்சுங்க. 1 2 3 வெங்காயம் எடுத்து இதில் வச்சிடலாம். 1 கருவேப்பிலை கட் பண்ணி முடிச்சாச்சுங்க. அடுத்து நம்ம அடுப்பு தான் ரெடி பண்ண போகிறோம். வேறு விறகு வச்சுக்கலாங்க. நம்ம ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா நீர்லாம் இருக்குது, அப்படியே ஜூம் பண்ணுற பாருங்க, விளையாண்டுருக்கு தெரியுதுங்களா, நிறைய இருக்குதுங்க. ஆனால் இன்னும் தண்ணிக்குள்ளே முழுகிடுச்சு, கொஞ்சம் லாங்காக இருக்குது. பார்த்திங்களா, இதுதாங்க எங்கள் ஊர் பியூட்டி. கைஸ் நம்ம இப்போ ரிவர் ஓரமாக இருக்கிறோம். இப்போ பேக் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்அப் ஷாட் ஒன்று வைக்கிற பாருங்க, பயங்கரமாக இருக்கும். அப்படியே தூரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு போட் ஒன்று பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. ரொம்ப தூரத்தில் ஒரு தெரியுதுங்களா, அந்த புள்ளியாட்டு நகர்த்துட்டு போகுது பார்த்திங்கன்னா, அதுதான் ஒரு போட்டு. அவங்க வந்து மீன் பிடிக்கிறவங்க. அப்படியே அந்த மலை ஓரமாக வந்து மீன் பிடிச்சிருக்கிறாங்க. சவுண்டு மட்டும் நம்மளுக்கு கேட்குது, போட் லைட்டாக தெரியுதுங்க. கைஸ் ஒரு வழியாக நம்ம பார்த்ததுக்கு பின்னாடி மண் தேய்ச்சிட்டுங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும். வெளி சைடு மண் தேய்ச்சாச்சு. இது எதுக்குன்னா நம்ம சமைச்சு முடிச்சுட்டு கடைசியாக ஃபைனலாக கழுவும் போது பார்த்திங்கன்னா அந்த கறி வந்து பேக் சைடு பிடிச்சிக்கோ, தேய்ச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது. இதே நம்ம இந்த மாதிரி மண் தேய்ச்சிட்டோம்னா நம்ம கழுவுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த மண் மட்டும் அப்படியே கழுவி வச்சுன்னா உள்ளே க்ளீனாக இருக்கும். ரிவர் ஓரமாக பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி தேங்கி இருக்குது. இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த மாதிரி சங்கு இருக்குதுங்க, தெரியுதுங்களா, இந்த மாதிரி நிறைய சங்கு இருக்குது. இதுக்குள்ளே பூச்சி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பூச்சி தான் இருக்குது, எனக்கு கரெக்டாக தெரியாதுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம தண்ணி ஓரமாக நம்ம இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கைஸ் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 10 வச்சாச்சுங்க, அப்படியே நல்லா எரியுது. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ரைஸ் நெக்ஸ்ட் நம்ம அப்படியே ஆனியன் உள்ள போட்டாச்சு. ரைஸ் சமைக்கிறது மட்டும் பார்க்காம கொஞ்சம் அப்படியே சமைக்கிறவரும் பாருங்கள். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை அதையும் போட்டாச்சு. தக்காளி
நூடுல்ஸ் பிடிங்க. அப்படியே நூடுல்ஸ் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம நூடுல்ஸ் போட்டால் போதும். மெயினான டிஷ் நூடுல்ஸ் போட்டாச்சுங்க. இப்பி கைஸ் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கமாக வெந்துருச்சுங்க. கலரே பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. எப்படியாங்க ஒரு வழியாக நம்ம சமைச்சு முடிச்சுட்டு நம்ம ரிவர் ஓரமாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செட் பண்ணிட்டு வந்திருக்கோம். பாருங்க அப்படியே பேக்ரவுண்ட் வியூ ப்ளஸ் நூடுல்ஸ். ரைஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க அப்படியே சாப்பிட்லாம். ரைஸ் எப்படியும் நம்ம மேகி வந்து சிறப்பாக சமைச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான் கிளம்பணும். டைம் ஆயிடுச்சு. மீண்டும் உங்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ரைஸ் நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே நம்ம பார்க்க போகிறோங்க. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு தான். நம்ம எல்லாம் முடிச்சு நம்ம கிளம்பலான்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம கண்ட ஒரு அற்புதமான விஷயம் வந்து மாட்டிக்குதுங்க. இந்த அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்களா, பெரிய பெரிய ஜமீன் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த எருமை மாட்டு தலை, இந்த புளி தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டி வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஷயம் வந்து நம்ம கட்டில் மாட்டிக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஏங்க அப்படியே இந்த எருமாட்டில் கும்பு மாட்டு பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் சாமி. அதை தான் சொல்கிறதுங்க. நம்ம மத்தியானத்தோடு வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் கிளம்பிடணும். ரொம்ப நேரம் ஸ்டே பண்ண வச்சுக்கல. இந்த மாதிரி அனிமல்ஸ் கூட இது இருக்கும். கொம்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. நம்ம மட்டும் இதுக்கிட்ட மாட்டியிருந்தோன்னு வச்சுங்களேன், ஒரே குது தான் வரலாவும் போய் சேர்ந்துருப்போம். அப்போ இது உருவம் பார்த்தீங்க தலையே தச்சோட்டு இருக்குதுன்னா உருவம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருந்திருக்கும். இப்படி அதான் தெரிலங்க. தண்ணியில் தான் எனக்கு தெரிஞ்சு அடிச்சுட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரிலங்க. கரெக்டாக நம்ம வண்டியில் வந்து கிளம்பி போகும்போது வெள்ளை கலரில் தெரிஞ்சுதா. சரி என்னென்ன பக்கத்தில் வந்து பார்க்கலான்னு பார்த்தா எருமை மாட்டு தலை. நம்ம பார்த்துட்டு இந்த பொருளை வந்து நம்ம இங்கே வச்சுட்டு போயிடலாம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. கைஸ் நான் உங்கள் ஐடியாவில்ப்பா. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக முடிஞ்சிச்சு. நல்லபடியாக வந்தோம், சமைச்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி சூப்பராக போச்சுங்க. நம்ம நல்லபடியாக சமைச்சு சாப்பிட்டோம். நல்ல ஸ்பாட்டுக்கு வந்து சாப்பிட்ருக்கோம். அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு அதிசயமான பொருள் நம்ம கண்ணில் பார்த்துருக்கோம். இப்போது இதோடு நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாங்க. பாய்ங்க, போயிட்டு வர மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாங்க.